எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? டாட் நெட் அப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும் டேட்டாபேஸ கனெக்ட் பண்ணி டேட்டாபேஸ்ல வந்து கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் ஆப்பரேஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல முக்கியமா இருக்கக்கூடிய 3 வழிமுறைகள் ஏடிஓ டாட் நெட், என்டிட்டி ஃப்ரேம்வொர்க், டேப்பர். சரிங்களா? இந்த 3க்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன? எந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம எத செலக்ட் பண்ணணும்? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க டெவலப்மென்ட் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? முதல்ல ஏடிஓ டாட் நெட்ல எப்படி அதோடைய கோடிங் அப்படிங்கிறது இருக்கும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது எல்லா அப்ளிகேஷன்லயும் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். சரிங்களா? கனெக்ஷன் ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ண பிறகு நீங்க ஏடிஓ டாட் நெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி பேக்ரவுண்ட்ல வந்து இப்போ எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோல டீபக்கிங் பர்பஸ்க்காக எப்படி நீங்க கொயரிய எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி நீங்க டாட் நெட்ல என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கொயரிய எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா, கொயரி அப்படிங்கிறதுல செலக்ட் ஐடி நேம் அப்படிங்கிறது யூசர் டேபிள்ல இருக்கக்கூடிய காலம். அதுல நம்ம எப்படி கொயரி எக்ஸிக்யூட் பண்ணுவோமோ அதே கொயரிய இந்த டாட் நெட் அப்ளிகேஷன்ல எழுதிட்டு திரும்ப என்ன பண்ணுவோம்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு கமாண்ட்ல வந்து அந்த கொயரியை பாஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? பாஸ் பண்ணிட்டு அதை டேட்டாபேஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணுவோம். திரும்ப டேட்டாபேஸ்ல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வந்து என்ன பண்றோம் இதுல கமாண்ட் ப்ராம்ப்ட்ல டிஸ்ப்ளே பண்றோம். ஸோ ஏடிஓ டாட் நெட்னு பொறுத்த வரைக்கும் ரா எஸ்கியூஎல் கொயரி அப்படிங்கிறத பயன்படுத்தியிருப்போம். இன்கேஸ் நீங்க என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுல கோட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா யூசர் ஐடி அப்படிங்கிற ஒரு இன்புட் பாராமீட்டரை வச்சிருக்கிறோம். சரிங்களா? முன்னாடி ஏடிஓ டாட் நெட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா யூசர் ஐடி அப்படிங்கிறது இன்புட் பாராமீட்டர் நீங்க இதுல பாஸ் பண்ணுவீங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இன்புட் பாராமீட்டர் பாஸ் பண்றோம். பட் இதுல வந்து நீங்க கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய மெத்தட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க டிபி கண்டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒன்னு கிரியேட் பண்ணிருப்போம். சரிங்களா? அந்த டிபி கண்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுல டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேபிள் எல்லாமே ஒரு மாடல் என்டிட்டி ஆக்ட் ஆகும். சரிங்களா? இதுல யூசர்ஸ் அப்படிங்கிறது டேட்டாபேஸ்ல ஒரு டேபிள். பட் இதுல வந்து ஒரு என்டிட்டி ஆக்ட் ஆகுறதுனால நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதுல லிங்க் கியூ கொயரி அப்படிங்கிறத எழுதிக்கலாம். சரிங்களா? கண்டெக்ஸ்ட் கனெக்ஷன்ல யூசர் அப்படிங்கிற டேபிள்ல ஃபர்ஸ்ட் ஆர் டிஃபால்ட் அப்படிங்கிற லிங்க் கியூ கொயரி எழுதி இருக்கிறோம். இந்த லிங்க் கியூ கொயரி என்ன நடக்கும்னா டேட்டாபேஸ்ல எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது எஸ்கியூஎல் கொயரியை கன்வெர்ட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? பட் டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஈஸியா இருக்கும். டெவலப்பர்ஸுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியா இருக்கும். பட் பேக்ரவுண்ட்ல இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? ஃபைனலா டேப்பர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எப்படி ஏடிஓ டாட் நெட்ல நீங்க ரா எஸ்கியூஎல் கொயரி எழுதுறீங்களோ அதே மாதிரி இதுல ரா எஸ்கியூஎல் கொயரி எழுதுவோம். பட் இன்புட் பாராமீட்டர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த இன்புட் பாராமீட்டர் வந்து எங்க இருந்து வரும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தனியா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருப்போம். சரிங்களா? இதுல யூசர் அப்படிங்கிற கிளாஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஐடி நேம் அப்படிங்கிறது டேட்டாபேஸ்ல எப்படி டேபிள் இருக்குமோ அதே ரிசம்பிள் பண்ற மாதிரி இதுல ஐடி நேம் அப்படிங்கிற காலமா கொடுத்திருப்போம். பட் நீங்க கொயரி எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்னா இங்க ஆப்ஜெக்ட் மேப்பிங் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? இப்படி மேப்பிங் பண்றதுனால இதுல ரா எஸ்கியூஎல் கொயரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேபிள் இருக்கு. சரிங்களா? அந்த டேபிள்ல 1000 காலம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஏடிஓ டாட் நெட்ல மேப்பிங் பண்றது ரொம்ப கடினமா இருக்கும். சரிங்களா? பட் இந்த டேப்பர்ல வந்து மேப்பிங் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும். நீங்க இதுக்கு பதிலா நீங்க என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க் போகலாம்னு நினைப்பீங்க. பட் அந்த என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்ல அந்த கன்வர்ஷன் நடக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும். இப்போ இந்த 3க்கு இடையில உள்ள கோடிங் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ஒரு சின்ன டேபிளேஷன் போட்டிருக்கிறேன். அந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். ஏடிஓ டாட் நெட் அப்படிங்கிறது லோ லெவல் டேட்டா ஆக்சஸ் டெக்னாலஜி. சரிங்களா? நிறைய ட்ரெடிஷனல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே இந்த ஏடிஓ டாட் நெட் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது பாப்புலரா இருக்கு. சரிங்களா? என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது ஹை லெவல் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர். டேப்பர் அப்படிங்கிறது மைக்ரோ ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர். ஏடிஓ டாட் நெட்ல வந்து ரா எஸ்கியூஎல் கொயரியை அப்படியே எழுதுவோம். பட் என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்ல வந்து லிங்க் கியூ கொயரி அப்படிங்கிறத எழுதுவோம். பட் இந்த லிங்க் கியூ கொயரி வந்து ஃபைனலா ரா எஸ்கியூஎல் கொயரியா கன்வெர்ட் ஆகி தான் டேட்டாபேஸ்ல போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். டேப்பர் அப்படிங்கிறதுல ரா எஸ்கியூஎல் கொயரி தான். பட் இங்க மேப்பிங் அப்படிங்கிற அடிஷனல் ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணிருப்போம். சரிங்களா? ஏடிஓ டாட் நெட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் கோடிங் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸா இருக்கும். என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும். பட் அதுல நீங்க எழுதக்கூடிய கோடிங் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். டேப்பரை பொறுத்த வரைக்கும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் க்ளோஸ் டு ஏடிஓ டாட் நெட். சரிங்களா? நீங்க அந்த மேப்பிங் பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும். பட் கரெக்டான மேப்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது க்ளோஸ் டு ஏடிஓ டாட் நெட் தான். சரிங்களா? ஏடிஓ டாட் நெட்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னா ஒரு டெவலப்பரா உங்களுக்கு எஸ்கியூஎல் சம்பந்தமான நாலேஜ் அதிகமா இருக்கணும். பட் என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க் வந்து டெவலப்பர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டேப்பர் வந்து மாடரேட் எஸ்கியூஎல் சர்வர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? இப்போ கடைசியா ஒரு சின்ன கேள்வியோட முடிக்கலாம்.
எப்போ நான் ADO.NET செலக்ட் பண்ணணும், எப்போ என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கை செலக்ட் பண்ணணும், எப்போ டேப்பரை செலக்ட் பண்ணணும். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் உங்களுடைய மெயின் ஃபோக்கஸா இருந்துச்சுன்னா டேப்பருக்கு போறது நல்லது. சரிங்களா? எய்தர் டேப்பர் ஆர் ADO.NETக்கு போய்க்கலாம். பட் பெர்ஃபார்மன்ஸும் பாதிக்கப்படக்கூடாது. நான் மேப்பிங் பண்றது சுலபமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா டேப்பர் போய்க்கலாம். பட் எனக்கு பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் மாடரேட்டா இருந்தா போதும். டெவலப்பர்ஸுக்கு அது ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்குக்கு போய்க்கலாம். சரிங்களா? பட் நவ்வேடேஸ் வந்து என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்ல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுலயுமே பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கூட்டியிருக்காங்க. அதனால உங்களுக்கு உங்க அப்ளிகேஷன்ல எது யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க தான் எடுக்கணும். சரிங்களா? அந்த டிசிஷன் நீங்க மட்டும் தான் எடுக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.